இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணோன்னு பார்க்க போகிறோம். அது பழைய காலத்தில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுற மாதிரி. அது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது 2 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன். அது நல்லா அலம்பி உணர்த்தி தண்ணி எதுவும் இல்லாதக்கு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு 1.5 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு 200 கிராம் உப்பை போட்டு நல்லா 3 நாளைக்கு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வெயிலில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு வெயிலில் உணர்த்தணும். அதுக்கு புளி 100 கிராம், கிலோவுக்கு 100 கிராம். அது மாதிரி நான் 2 கிலோ எடுத்ததுனால 200 கிராம் புளி எடுத்துட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியிலையே போட்டுட்டு நல்லா 3 நாளைக்கு நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறமா அது ரெண்டையுமா சேர்த்துட்டு அதுக்கு வேண்ட மிளகா பொடி அதே சேம் குவான்டிட்டியில் 100 கிராம் 200 கிராம் 2 கிலோவுக்கு சேர்த்துட்டு அது நல்லா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு 1.5 ஸ்பூன் மெந்திய பொடி நல்லா ட்ரை வானலியில் வறுத்தின்னுட்டு அது நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் இது சேர்த்து வச்சுடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 100 கிராம் 200 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு அது கொஞ்சமாக அதில் இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடுகை போட்டுட்டு அது நல்லா தாளித்தோடனே நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த தொக்கில் போட்டு சேர்த்து வச்சோம்னா எல்லாத்துக்கும் இட்லிக்கு, தோசைக்கு, சாத்துக்கு, கலர் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் நான் உண்டாக்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.